வணக்கம் மேடம். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விலாங்காட்டு வலசை என்ற பிரிவுல வந்து கீழ்பவானி கால்வாய் செல்கிறது. இந்த கீழ்பவானி கால்வாயில வந்து மேகரையான் தோட்டம் என்ற தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி, பாக்கியம்மாள் ஆகிய இருவரும் வந்து கடந்த 1ஆம் தேதி வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில வந்து உடலை மீட்டு சிவகிரி காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில வந்து கோவை சரக டிஐஜி செந்தில்குமார், ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன் மற்றும் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா ஆகியோர் தலைமையிலான 12 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை வந்து தேடி வந்தனர். இந்த நிலையில வந்து அதாவது 12 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் அது மட்டுமின்றி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மூலம் வந்து இந்த குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டனர். அந்த வகையில் சிசிடிவி அதாவது கொலை நடைபெற்ற அன்று அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி கேமரா மூலம் வந்து அந்த இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை வந்து ஃபுட்டேஜ் எடுத்து அந்த விசாரணை வந்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில வந்து இந்த வழக்கு தொடர்பாக வந்து இன்று வந்து அதாவது மொத்தம் வந்து 4 பேரை வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்துள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா அதே பகுதி அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய 3 பேர் வந்து இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டது வந்து தெரிய வந்தது. அவர்களை வந்து 3வரையும் வந்து கைது செய்து அதாவது மொடக்குறிச்சி அருகே உள்ள எலுமாத்தூர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டு கோபி சிறையில வந்து அடைக்கப்பட்டுள்ளனர். அதே போல வந்து இந்த கொலை வழக்குல வந்து இவர்கள் வந்து நகை திருடிய கொலையில வந்து அந்த நகைகளை உருக்கியை கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரையும் வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்து தற்போது நீதிமன்ற சிறைக்கு வந்து அனுப்பப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வந்து எலுமாத்தூர் அருகே உள்ள எலுமாத்தூர்ல வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூன் 6ஆம் தேதி வரை வந்து கோபி சிறையில வந்து அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து சுமார் 10.25 பவுன் தங்க நகைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஒரு செல்போன் மற்றும் வந்து 3 இருசக்கர வாகனங்கள் வந்து தற்போது வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் படி கடந்த 28ஆம் தேதியே இந்த கொலை சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கிறதாகவும் அதாவது அன்று இரவே 12 மணிக்கு வந்து இந்த கொலை சம்பவத்துல வந்து ஈடுபட்டு அவர்கள் வந்து நகைகள் வந்து கொள்ளையடிச்சு சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. அதே போல இவர்களுடன் நடத்திய விசாரணையில வந்து மேலும் வந்து கடந்த 2024ஆம் தேதி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் சேமலை கவுண்டன் பாளையத்துல வசித்து வந்த தெய்வசிகாமணி மற்றும் அவரது மனைவி அமலாத்தாள், அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகிய 3வரையும் வந்து கொலை செய்து அவர்களிடமிருந்து 5.5 பவுன் தங்க நகைகள் வந்து மற்றும் ஒரு செல்போன் ஆகியவர்கள் வந்து கொள்ளையடித்து சென்ற சம்பவங்களில் வந்து தொடர்புடையதையும் வந்து அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளது வந்து தெரிய வந்துள்ளது. இந்த பணம் குற்றவாளிகளை வந்து தற்போது வந்து ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் வந்து தனிப்படை அமைத்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வந்து இன்று காலை வந்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து கோவை சரக டிஐஜி ஐஜி செந்தில்குமார் வந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வந்து இந்த தகவல்களை வந்து தெரிவித்துள்ளார்.